வணக்கம் நண்பர்களே. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை 2025 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய செய்தியில நேற்றையில் ஒரு எச்சம் சொச்சம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனுடைய கருத்தோட தான் போறது. என்னென்றால் திருமாவளவன் வந்து இன்னும் 2-3 நாட்களில அல்லது இந்த மாவீரர் தினங்களை காலங்களில் நின்று போட்டு போறாரு தெரியல. அவர் இந்த பசுமை இயக்கத்தோட நின்று மரக்கன்றுகள் வழங்குற இடங்கள் எல்லாம் நேற்று நின்றுதாக காணக்கூடியதா இருந்தது. இன்றைக்கு அதை நியாயப்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பும் ஒரு விருப்பம் இல்லாத தன்மையும் தான் திருமாவளவனை பொறுத்தளவில் விருப்பம் இல்லாத தன்மையும் நீ ஏன் வந்த நீ என்ற மாதிரி ஒரு ஒருமையில பேசுற மாதிரி தான் இந்த சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகள் பரவி கொண்டு இருக்குது. இதை திருமாவளவன் தன்னுடைய இருக்கிற போனில் இருக்கால் வெட்டி பார்க்காமல் இருந்திருக்க மாட்டார், அல்லது வேறு யாராவது சொல்லி இருப்பினோம் இப்படி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது, நீங்கள் வெளியில தனியே போகாதீங்கோ, இதை பேசுவாங்க, கல்லாலே அடிப்பாங்க, ஏதாவது நடக்கும் என்று சொல்லியும் உள்ளுக்கு சொல்லி இருப்பினோம். இதை நியாயப்படுத்துற மாதிரி இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒன்றை வச்சுக்கொண்டு சில தகவல்களை சொல்றார், சில நியாயப்படுத்தல்களை சொல்றார். அதுல திருமாவளவன் என்னத்துக்கு எங்களுக்கு தேவை, அவரால் என்ன நன்மை என்றதை பற்றி ஒரு தன்னுடைய விருப்பத்தை சொல்றார். இது பற்றி ஒரு விவரம் உண்டு இன்றைய செய்தியில பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த செய்தியாக 21ஆம் தேதி நுகைக்கொடையில ஒரு மாபெரும் பேரணி ஒன்று நடத்த போறதாக மொட்டு கட்சியினர் அறிவித்திருந்தவர். அதுல அந்த பேரணிக்கு கணக்கு பேர் வரமாட்டேன் என்று சொல்லியும் மஹிந்த ராஜபக்ச கூட வர முடியாது, தன்னுடைய உறவினர்களும் தன்னுடைய கட்சியக்காரர்களும் தன்னை தங்காலையில் உள்ள விடுதியில வந்து பார்க்கறதுக்கு இருக்கிறபடியால் தான் இந்த இடங்களுக்கு வர முடியாது என்று சொல்றதாலேயும் சில வேளையில அவற்றை உடல் நலம் பொறுத்து அவரால் அந்த இடங்களில் சமூகம் அளிக்க முடியாது, வர முடியாது என்று சொல்லியிருந்தவர். அது பற்றி இன்றைக்கு சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக அல்லது செயலாளராக அல்லது பொதுச் செயலாளராக அல்ல பதில் பொதுச் செயலாளராக அல்லது எல்லாமாக இருக்கக்கூடிய சுமந்திரன் இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாமல் ராஜபக்சவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. அதுல சொல்லப்படுற விடயங்கள் பற்றியும் இன்றைய செய்தியில் பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறார்கள், சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள், ஒரு லைக் கொடுத்து விடுங்க. உங்களுக்கு நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இந்த செய்தியை முடிந்த அளவுக்கு முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய மனதில் பட்ட இந்த செய்தி பற்றியே உங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி நண்பர்களே, இப்பொழுது இன்றைய செய்தியை பார்க்கலாம். இப்ப 2-3 நாட்களாக இலங்கையில வந்து நிற்கிறார் திருமாவளவன் வந்ததை எல்லாருக்கும் பிடிக்கவும் இல்லை. காரணம் என்னென்றால் அவருடைய முன்னிய காலங்களில் அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறையை பொறுத்து தானே ஒருத்தரை விரும்புறது வெறுக்கிறது. ஆரம்ப காலத்தில எல்லாம் திருமாவளவனை வரவேற்று யாழ்ப்பாணத்தில எல்லாம் வரவேற்று பேசியது, கூட்டங்கள்ல அனுபவிச்சது எல்லாம் இருந்திருக்கு. இது நிறைய 30 வருடங்களுக்கு முன்ன நடந்திருக்குது. அதுக்கு பிறகு வை கோபாலசாமிக்கு அவ்வளவு வரவேற்று இருந்திருக்குது, நெடுமாறனுக்கு வரவேற்று இருந்திருக்குது. இவர்கள் எல்லாராலையும் இவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கீங்களே ஒரு தராக கழிச்சு போய் இப்போ 1-2 பேர் ஏனோ தானோ ஒன்று இருக்கணும். மற்றவர்கள் எல்லாரையும் தமிழ் ஈழ மக்கள் நல்ல அழகாக இனம் கண்டு கொண்டார்கள் என்றதுதான் கருத்து. அப்படி இருந்தும் இன்றைக்கு தங்களுடைய தரம் எப்படி இருக்கு, ஈழ மக்கள் மத்தியில தங்களுடைய தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஒரு வெக்கம் இல்லாமலுக்கும் ஒரு மானம் இல்லாமலுக்கும் என்ன பொறுத்த அளவில் மதியாதர் முத்தம் மதித்தொரு கால்கள் சென்று மிதியாமை கோடி வரும் என்று சொல்லி அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஒரு இடத்துல என்ன வரவேற்கலைன்னு சொன்னா நான் அதிகமாக போறது இல்லை. எங்களோட சொந்தக்காரண்டாலும் அப்படித்தான் இதா இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு வெக்கமா இருக்கும். அவர்கள் எங்களை மதிக்கையில் எங்களை வரவேற்கையில் எங்களை உதாசீனப்படுத்துறார்கள்டா அந்த இடத்த போகக்கூடாது நினைப்பான். இந்த மனுஷன் வந்து நிக்குது. இப்ப வந்து நின்று ஒரு நடவடிக்கை ஓடி செய்ய தெரியாமலுக்கு ஒரு மாலையை கொண்டு போய் முள்ளிவாய்க்காலில் போட வைக்க, அந்த முள்ளிவாய்க்கால் இவ்வளவு சனம் செத்தது, எவ்வளவு ஒரு பட உடப்புல மக்கள் எல்லாம் இருந்து ஒவ்வொரு நாளும் அழிஞ்சு போனது, அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் நினைச்சு கொண்டு அங்கே ஒரு தூவியை வச்சிருக்கிறாங்க. அதுல கூட ஒரு பெர்மனண்டா நல்லா கட்ட முடியலையே என்றால் இந்த இராணுவம் தூக்கி எறிஞ்சு போடும் என்றுட்டு ஒரு தற்காலிகமாக ஒன்றை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒரு மாலை ஓடை கேண்டாலும் ஒரு மதிப்பளித்து
ஒரு மரியாதையோட கொண்டு போய் சப்பாத்தை கலட்டி போட்டிருக்கலாம். அது கூட செய்ய அந்த ஆளுக்கு அந்த மூளையில அந்த ஆளுக்கு அது விளங்க இல்லை, புரிய இல்லை. ஏனென்றால் இப்படித்தானே ஒருத்தருடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய குணங்களை பொறுத்து தானே வெளிப்படுறது. ஒரு நாய் என்ன செய்யும்னா காலை தூக்கி ஒன்று கடிச்சு போட்டு போயிடும் மரத்துல. மாடு வேற மாதிரி ஒன்று போகும். மனிதர்கள் போய் ஒரு ஒதுங்கு இடங்களை பார்ப்பார்கள். இப்படித்தானே ஒன்று. அப்ப அவர்களுடைய மனதில் படுற மாதிரி அவர்கள் செய்து போறது. அதே போல இந்த ஆள் செய்து போட்டு போயிட்டு தான் சொல்லி போட்டு சரியான ஆத்திரங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதே போல எனக்கும் ஆத்திரம் ஒன்று இருந்தால் அதை அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துற முகமாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, இதுக்கு பிறகுண்டாலும் இந்த விட்டுட்டு ஓடிடும் துளைஞ்சு ஓட்டுக்கும் என்று நினைச்சு கொண்டிருந்தாலும் அந்த போகல. சில வேளை போனா கூட அது ஒரு வெக்கமாக போயிடும், ஒரு மரியாதை எல்லாம் போயிடும். அதனுடைய ஒரு 2 நாள் கழிச்சு போட்டு இந்த கூட்டங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு போவோம் என்று சொல்லி இருக்கலாம் என்ற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் என்னென்றால் இங்க நியாயப்படுத்துறது சில பயங்கர நெசம் தான் நியாயப்படுத்துறாருன்னா அவரோட இபிஆர்எல் ஓட்டுக்குழுவில் இருந்தவர் அவர் நியாயப்படுத்துறாரு. அவர் தன்னுடைய அரசியலை தக்க வைக்கணும், இப்படியான வேலைகளை செய்துதான் அவர்கள் அதை நியாயப்படுத்தணும்னு சொல்லலாம். இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு அளவுக்கு ஒரு 4 வாக்குகள் இருக்குது, மக்கள் மத்தியில ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல்வாதியாக நான் என்னுடைய செய்திகளில் பார்த்தா தெரியும். நான் கட்சி ரீதியாக பாராமலுக்கு எங்களுடைய தகப்பனாருடைய பாரம்பரியம் ஒரு தமிழ் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்ததாக இருக்கிறதாலே எனக்கு அந்த ஈடுபாடு இருக்கோ தெரியல. அதே நேரத்தில் ஸ்ரீதரன் எம்பியையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நடவடிக்கைகளும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறவழியால் நான் அவர்களை அவ்வளவு மைனஸ் பண்ணவளுக்கு அவர்களை நெகட்டிவ் லெவலுக்கு நான் கதைச்சு கொள்றோம். புளியண்டு சொல்றது அதுதானே சரி, புளியண்டு சொல்றது. அவர் இன்றைக்கு சொல்றார் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியா செய்து கொண்டு வந்து இந்த தமிழர்களுக்கு ஒரு நிலையான ஒரு தீர்வை செய்ய வேணும் என்று சொன்னா இந்தியாவுடைய பங்களிப்பு தேவைப்படும். அந்த பங்களிப்பினுடைய அடிப்படையில ஒரு 87ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் நடந்தது. யோசிச்சு பாருங்க, 87ஆம் ஆண்டு ஒப்பந்தம் நடக்க என்ன சென்சிட்டிவான நடவடிக்கை நடந்தது. அங்க குண்டுகள் வெடிச்சு, தற்கொலை படைகள் எல்லாம் வெடிச்சு, இப்படி எல்லாம் நெருக்கடிகள் அரசாங்கம் அங்க இருந்த இந்திய படைகள் இறக்கி இப்படியான நிலவரம் விரைகளை தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இதுக்கு பிறகு எவ்வளவோ இடத்தை கண்டு போயிட்டு, இந்த போராட்டம் கண்டு போயிட்டு, எவ்வளவோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுவரைக்கும் அதை அந்த பேச்சுவார்த்தையில உள்ள சரத்துக்களை அதை நிறைவேற்றினோமாண்டா ஒன்றும் நிறைவேற்ற இல்லை. இது ஒரு கனவு கதை மாதிரி. இதால எங்களுக்கு நன்மை நடக்கும், இந்தியா எப்ப ஆவதல் எங்களுக்கு செய்யும் ஒன்று கேட்டால் நான் சொல்வேன் என்னென்றால் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூகோள ரீதியாக இலங்கை என்ற இந்த தீவு இந்தியாவுக்கு பக்கத்துல பிறந்தது ஒரு சாபக்கேடு. இந்த இந்தியாவுக்கு பக்கத்துல இந்த இலங்கை என்ற தீவு பிறக்காம இருந்து மலேசியாவோடைய அண்டி இல்ல சிங்கப்பூரோடைய அண்டி இருந்தது என்றால் அது தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட போய் வளர்ந்த நாடாக வந்திருக்கும். இது பக்கத்துல பிறந்தபடியா தான் இவ்வளவு ஒரு இதாகவும் இவ்வளவு சிப்பிலியாட்டப்பட்டு இவ்வளவு மோசமான நிலைக்கு இருக்கிறது காரணம் ஒரு இந்தியா. அதுக்கு பிறகும் இந்தியாவை நம்புறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி இன்றைக்கு சொல்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்தியா தான் எங்களுக்கு எல்லாம் நடத்துறதுக்கு விரவணும். அதே நேரத்துல இந்திய அரசாங்கத்திலே ஒரு எம்பியாக இருக்கிறார் திருமாவளவன். யோசிச்சு பாருங்க, திருமாவளவனை ஏனென்றே கவனிக்கிறேன் இல்லை. அதே நேரத்தில் தமிழக அரசியல் ஒரு பங்காளியா இருக்கிறார். திமுக காரட்டே அடிமையாக அவர் இருக்கிறார். அவர் சொல்றதை செய்கிறது என்றதான் அவருடைய நடவடிக்கையா இருக்கு. இந்தியாவினுடைய அரசியல் கலாச்சாரம் தெரியும் தானே, அடிமை மாதிரி தானே. அங்க ஆண்டான் அடிமை என்ற மாதிரி இந்த இவர்கள் எல்லாம் ஒரு அடிமை மாதிரி போய் ஆமாசாமி போட்டுட்டு இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த காங்கிரஸ் கூட்டணியோட சேர்ந்து போட்டியிட்டதுல திமுகவினுடைய கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு எம்பியாக இருந்து டெல்லியில எம்பியா இருக்கிறார். இவற்றை சொல்லி ஒருத்தரும் கேட்கறது மோடியின் அரசாங்கம் கேட்க போறதும் இல்லை, அல்லது மோடியின் அரசாங்கம் கூட நேரடியாக இலங்கை தமிழர்களுக்கு இதை செய்ய போறதும் இல்லை. அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோட கொஞ்சம் பட்டும்படாமலுக்கும் போறதுக்கு தான் விரும்புவேன். என்னன்னு சொன்னால் இலங்கை நேரடியாக போய் சீனாவோட இணங்கிடும். அவர்கள் பௌத்தர்களாக இருக்கிறபடியா, சீனர்களும் பௌத்தர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கும். முன்னைய காலங்களில் எல்லாம் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது இருந்து சீனாவோட தான் அவருடைய தொடர்பாடல் எல்லாம் இருந்தது. அந்த பௌத்த சிங்கள அல்லது பௌத்த சீன என்று சொல்லி அதுக்குள்ள இருந்தது. அதுக்கு பிறகு ராஜபக்சவனுடைய காலத்திலேயும் ராஜபக்சவனுடைய நெருக்கம் எல்லாம் சீனாவோடு தான் இருந்தது. சீனா தான் நிறைய கடன்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தக்கவனம் பண்ணதுக்காக இலங்கையோட தாங்கள் ஒட்டுற மாதிரி போகலாமே தவிர மற்றும்படி இலங்கையில உள்ள தமிழர்களுக்கு இந்தியாவால அது
இன்னும் ஒரு 5000 ஆண்டு போனாலும் எந்த நன்மையும் நடக்காது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எழுதி வச்சு கொள்ளுங்க. ஒரு 10 வருஷம் வச்சு பாருங்கோ, 10-20 வருஷம் வச்சு பாருங்கோ, நடக்குது நடக்காது. அதுக்கு பிறகு சில வழியில் எங்களுடைய ஆயுட்காலங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நடந்தால் ஒன்றும் செய்யலாது. இது அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஆவணமாக சில பேர் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்தை குறிச்சு வச்சு பாருங்க, நடக்கவே நடக்காது. அவர் சொல்றார், திருமாவளவனை கொண்டு மத்திய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும், மற்றது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் திமுகவோட ஒரு பங்காளியாக இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறபடியால் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதால தமிழர்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும் என்று சொல்லி இதை நம்புறதுக்கும் ஒரு 15 பேர் இருக்கக்கூடும். அல்லது நியாயப்படுத்தி இப்படி இருக்கும், ஏன் முடியாது, நடக்கலாம் தானே, நாங்கள் அவர் போராடி கேட்பார் தானே என்று சொன்னா அதை மறுக்க இல்லாது தானே. அப்போ ஒரு நியாயப்படுத்தலுக்கு போனோம்டா கதைக்கலாமே தவிர இந்த திருமாவளவனாலேயோ மற்றது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளாலேயோ அல்ல தமிழ்நாட்டில் உள்ள மாநில அரசாங்கத்தாலேயோ அல்லது மத்திய அரசாங்கத்தாலேயோ இலங்கை தமிழர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது என்றதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் என்றதையும் சொல்லிக்கொண்டு, அடுத்த செய்தியாக எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய உதவி பொதுச் செயலாளர் அல்ல பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்கள் நாமல் ராஜபக்சவனுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அளவலாவல் நடத்தி இருக்கணும். என்னென்று கேட்டால் 21ஆம் தேதி நுகைக்குடையிலே ஒரு கூட்டம் நடக்க போகுது. இந்த என்பிபி அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தது போல ஒன்றுமே செய்யவில்லை, எல்லாம் எதிராக செய்து கொண்டிருக்குது என்று சொல்லி அதுக்கு எதிர்ப்பு காட்டும் முறையாக அந்த எதிர்ப்பு காட்டுறது என்ற நோக்கத்தோட ஒரு கூட்டத்தை நடத்த போறோம், ஒரு பேரணியை நடத்தி இந்த இலங்கையை ஒரு ஸ்தம்பிக்க பண்ண போறோம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நாமல் ராஜபக்சவனுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அந்த கூட்டத்தில் தான் பங்கு பெற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று நாங்கள் பார்க்க வேண்டியதுதானே. அந்த இடத்துல தான் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினும் சுமந்திரன் அவர்களும் நாமல் ராஜபக்ச அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினும் என்னெல்லாம் அவர் சொல்றார், தமிழரசு கட்சியினுடைய உதவிப்பா அல்லது பதில் பொதுச் செயலாளர் சொல்றார், தாங்கள் நுகைக்கடை கூட்டத்துல பங்கு பெற்று போறதில்லை, இருந்தும் அந்த விடயங்களை பற்றி தாங்கள் ஒருக்காக அலசி ஆராயறதுக்காக தாங்கள் சந்தித்து கதைத்தோம் என்று சொல்லி ஒரு கருத்தொன்று இன்றைக்கு வெளிவந்திருக்குது. நண்பர்களே, இந்த 2 செய்திகளையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம். அந்த திருமாவளவன் வந்ததால நல்லது நடந்தா கைகூப்பி நானும் வரவேற்கிறேன், நல்லது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்ற மாதிரி நல்லது நடந்தால் நல்லது. திருமாவளவன் சில வேளையில் இன்றைக்கு நேற்று இலங்கையில நடந்த கசப்பான எதிர்ப்புகளை பார்த்து போட்டு இதுக்கு நான் உடனடியாக போய் நடவடிக்கை எடுத்தே தீரவனும், போய் மத்திய அரசை போய் வளைச்சு இங்க வேறங்கூடாப்பா தமிழர்களுக்கான தீர்வுகளை கொடுங்கோ என்று சொல்லி ஒன்றை செய்வார். அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட போய் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லுவார், எவ்வளவோ என்னை அவமானப்படுத்தி போட்டினோம், நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறேன், நீங்கள் உடனடியாக தமிழர்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கைகளை எடுக்க வேணும், இல்லை என்று சொன்னால் நான் கட்சியிலிருந்து உங்களுடைய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் விலகி கொள்றோம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவை திருப்பி பெற போறோம் என்று சொல்லி சொல்றதுக்கும் தயாராக இருப்பார் என்று நினைக்கிறேன். அப்படி செய்வாராக இருந்தால் திருமாவளவனுக்கு அந்த நரம்பு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு அவர் அடுத்த முறை வரும் பொழுது, அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டுக்கு அடுத்த இன்னும் ஒரு ஆண்டு கழித்து திரும்பி இலங்கைக்கு வரும் பொழுது அவர் ஒரு புனிதராக ஒன்று செய்யக்கூடிய ஒரு சக்தி உள்ளவராக வருவார். அவரை நாங்கள் அவமானப்படுத்தாமலுக்கு வரவேற்று திருப்பி சப்பாத்தோட மாலை ஓட்டாலும் அவரை வரவேற்று அனுப்புவோம் என்று சொல்றதுதான் கூத்தாடிவட்டையினுடைய நிலைப்பாடாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை முடித்துக் கொள்றேன். இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். அதுவரை கூத்தாடிவட்டை யூடியூப் சேனல்ல புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து விடுங்கள். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.